அந்த இன்னல்கள் பிரச்சனைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பார்கள் என்பதை உணர்ந்த நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற வேல்முருகன் தான் தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் யார் யாரோடு கூட்டணி சேர்கிறார், யார் எந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார், என்ன நடக்கப் போகிறது என்று பரபரப்பான செய்திகளுக்காக இலவு காத்துக்கிளி போல் பல்வேறு பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகளின் தலைவர்களின் வீட்டு வாசல்களிலும் அவருடைய அலுவலகங்களிலும் காத்து கிடந்து கொண்டிருந்தார்கள். ஆக இந்த சூழலில் நான் சில கடலூர் மாவட்டத்தினுடைய திமுகவுடைய செயற்குழு, பொதுக்குழு, ஒன்றிய அளவிலான கூட்டத்தில் அதனுடைய முன்னணி அமைச்சர் பெருமக்களையே வைத்துக் கொண்டு அவர்கள் என்னை குறித்தும் எப்போது பார்த்தாலும் கூட்டணிக்கு தந்து விடுகின்றீர்கள், நாங்கள் இப்போது எம்எல்ஏ ஆவது என்று திமுக பிரமுகர்கள் பேசிய பேச்சு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் முன்னிலையிலும், 2 அமைச்சர்கள் முன்னிலையில், கடலூர் மாவட்டத்தினுடைய 2 அமைச்சர்கள் முன்னிலையிலும், கடலூர் மாவட்டத்திற்கு பொறுப்பாக வந்த மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் இருக்கின்ற மேடைகளிலும் பேசினார்கள். அண்ணன் நேரு அவர்களோ அல்லது மூத்த அமைச்சர் பெருமக்களோ அப்படி பேசியவர்களை, ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை அப்படி விமர்சனம் செய்வது முறையல்ல, பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது, பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டிக்கவில்லை. ஆக அப்போது ஏற்பட்ட வருத்தம், நான் என்னுடைய சட்டப்பேரவை தொகுதியிலே மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருகின்ற போது அதில் கேவலம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கமிஷன் தொகை என்கிற தொகைக்காக சில நிர்வாகிகள், எல்லா நிர்வாகிகளும் அல்ல, திமுகவில் இருக்கிற விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் நடந்து கொண்ட விதம், அரசு விழாக்களின் மேடைகளை ஆக்கிரமித்த விதம், ஒரு அரசு விழாவில் கோட்டாட்சியரையே அமர விடாமல் அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அவர் இருக்கிலிருந்து எழுந்து போங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தது, இதுபோன்ற அரசு விழாக்களிலே தலையிட்டு அவர்கள் உதவித் தொகைகளை அறிவிப்பது, பொங்கல் பரிசுகளை அறிவிப்பது, இதுபோன்று அந்த ஆளுங்கட்சி தாங்கள் தான் அப்படி என்கிற அந்த பெரியண்ணன் மனப்பான்மையில் கடைநிலை நிர்வாகிகளிலிருந்து மேல்நிலை நிர்வாகிகள் வரையிலும் ஒரு சிலர்கள் நடந்து கொண்ட அந்த வருத்தம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் பண்ருட்டியிலே நிர்வாகிகளை அழைத்து, இனி நான் பண்ருட்டி தொகுதியிலே தேர்தலில் நிற்கப் போவதில்லை, பண்ருட்டி தொகுதியிலே மட்டும் நிற்கப் போவது இல்லாமல் வருகின்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நான் அதிலிருந்து விடுபட்டு கட்சிக்கு உழைத்த முன்னணி தலைவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குகிறேன். ஒருவேளை மீண்டும் நமக்கு பண்ருட்டியில் இடம் கொடுத்தால் கூட கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை நான் நிறுத்துகிறேன், அல்லது வேறு தொகுதியில் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை நிறுத்துகிறேன். நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து கட்சி பணிகளை மேற்கொள்ள இருக்கிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதனால் விரைவில் பண்ருட்டி தொகுதியில் அனைத்து நிர்வாகிகளுக்குமான ஒரு நன்றி அறிவிப்பு பொதுமக்களுக்கும் சேர்த்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூட நான் நம்முடைய பண்ருட்டி தொகுதி நிர்வாகிகளை அழைத்து சொல்லியிருக்கிறேன். அது பண்ருட்டி தொகுதியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியும்.